விழுகைன்னா எதிர்பாராத உடனடியா தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம். நீண்ட நாளா தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ற காரியம் தான் வீழ்ச்சின்னு சொல்லி பார்க்கிறோம். சாமுவேலினாலே ஆண்டவர் சவுலை எச்சரிச்ச உடனே சவுலுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரல. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய வாழ்க்கையில அவன் நடக்க நடக்க அவன் வீழ்ச்சிக்குள்ளாக தள்ளப்பட்டான். ஒரே நாள்ல குடும்பமே வந்து தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனார்கள்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது, நம்ம ராஜா நம்மள யார் கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனையே கொன்று அவனுடைய மனைவியோட இவன் பாவம் செய்றான். இப்போ ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு உணர்த்துறார். துணிகரம் இருந்தது அவனுக்குள்ள. ஆனா தாவீதுக்குள்ள பெருமை இல்ல. உடனே அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிப்போய் தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான். அவன் இழந்த அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்த ஆண்டவர் அவனுக்கு திரும்ப தருகிறார். சவுலை போல ஒரு துணிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கற்பனையை மீறி நீங்க இன்னைக்கு வாழ்ந்திருக்கீங்களா? தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நடக்கும்படியாய், ஆவியினாலே உங்களுடைய மேட்டிமையை நீங்கள் அகற்றும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார்.